ஆமா அங்க இருக்கு. எந்த ஏரியாண்ணா? உஸ்மான் ரோடு. உஸ்மான் ரோடு மதுரையில. மதுரை மெட்ராஸா? திருப்பியா இது சென்னை. இது சென்னையா? ஆமா இது சென்னை. இது சென்னை பின்கோடு என்னன்னு தெரியல. இல்ல இது எந்த ஏரியா? சென்னை சென்னை டி நகர். சென்னை டி நகரா? ஆமா மதுரை ஒட்டி. சேலமா? சேலம் இருந்து எத்தனை பக்கத்து தெருவா? ஒரு 350 கிலோமீட்டர். 350 கிலோமீட்டர். ஆமா அதான் அந்த தெருவுக்கு அடுத்து. இது எந்த ஊர் போனோம்? இல்ல எங்க வீட்டுல உள்ளவங்க மதுரை பக்கத்துல சேலத்துல இருக்காங்க. நான் பக்கத்து தெருல இருக்கேன். சேலம் மதுரையில இருந்து சேலமே 300 கிலோமீட்டர். அப்படியா? ஆமா இங்க இருந்து மதுரைக்கு 600 கிலோமீட்டர். என்னன்னு சொல்லுவீங்க? அம்மா சேலத்துல பக்கத்து தெருல சேலம். சேலத்துல நிக்க சேலம் இங்க தெரு ஏறி இங்க சேலம் பக்கத்து ஊரு தான். பக்கத்து சேலத்துல இருக்காங்க. அப்பா தாண்டி மதுரையில இருக்காங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. பக்கம் அடுத்த தெருல. நான் இப்போ என்னத்துல என்னாச்சு? இங்க சேலம் 350 கிலோமீட்டர். மதுரை எந்த ஏரியா எனக்கு கரெக்டா சொல்லுங்க. இது மெட்ராஸ். இது மெட்ராஸ் எந்த இடம்? மெட்ராஸ்ல டி நகர். டி நகரா? மெட்ராஸ்ல டி நகர். நீ ஏ நகர்ல இருக்கு. ஏ நகர் பக்கத்துல இருக்கு. ஏ நகர் அடுத்த தெருல. அடுத்து இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள்.